மணப்பாடு மீனவ கிராமத்திலிருந்து வரோம். என் பேர் டிலைட்டா ரவி. மீனவ பெண்கள் புரட்சிப்படை இயக்கத்துல இருக்கோம். திருச்செந்தூரில் இயங்கி வரும் அனுக்கிரகா என்ற நிறுவனம் பெண்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் கொடுக்கும்போது விவரங்களை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சும்மா 16 கையெழுத்துக்களை வாங்கி அதில் ஏமாற்றி என்ன விஷயம்னாலும் அதில் போட்டிருப்பாங்க. அதில் கையெழுத்து வாங்கிறாங்க, ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அந்த லோனை கொடுக்குறாங்க. இவங்க லோன் கொடுத்தா அது இவங்க தான் வீட்டுக்கு போய் பிரிப்பாங்க. இப்படிதான் முதல்ல நடந்தது. ஆரம்பகட்ட காலத்தில் 2015, 16, 17 காலகட்டங்களில் இப்படிதான் நடந்துச்சு. இப்போ இந்தியன் வங்கி மேனேஜர் இருக்கார் இல்லையா, குலசை மற்றும் திருச்செந்தூர், இந்த இந்தியன் வங்கி மேலதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த அனுக்கிரகா மேலதிகாரியும் இந்தியன் வங்கி மேலதிகாரியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. அனுக்கிரகா மேலதிகாரி என்ன பண்றாரு, இந்தியன் வங்கி மேலதிகாரிட்ட நான் உனக்கு பணம் தாரேன், லஞ்சம் தாரேன், நீ இந்த இவர்களுடைய இந்த மக்களுடைய அக்கௌண்ட்டுகளை கணக்குகளை முடக்கி வச்சிரு, எடுத்து விடாத. 3 வருஷமா மீன்பிடி தடைக்காலம் பணத்தை எடுக்க முடியாம இந்த மீனவர்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. 3 வருடமாக அரசு மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்காக வறுமையில் இருக்கக்கூடிய நாள் என்று செலவுக்கு அரசு என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு யார் பண்றாங்க, இந்த அனுக்கிரகா நிறுவனமும் இந்தியன் வங்கி மேலதிகாரியும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி முடக்கி வச்சிருக்காங்க கணக்கு. இதனால நாங்க பல நேரம் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல சொன்னோம். அதுக்கு உடனே ஒரு சாலை மறியல் மாதிரி வச்சோம். நம்ம சொல்ற நேரம் என்ன பண்றாங்க, அந்த எத்தனை நபர் அந்த நேரத்துல இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு 10 பேரா ஒரு 5 பேரா எடுத்து விடுறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, மடியில் லாக் பண்ணி வச்சிடறாங்க. நிறைய மிரட்டல்கள். மீனவ பெண்களை இந்த இந்தியன் வங்கி குலசையில உள்ளவங்க, திருச்செந்தூர் இந்தியன் வங்கி மேனேஜர், இவங்க என்ன பண்றாங்கன்னா மீனவ பெண்களை மிரட்டுறாங்க. நீ பணம் எடுக்க முடியாது, நீ இந்த அக்கௌண்ட நீ எப்படி நீ கை வைக்கிற நான் பாத்துறேன், இந்த மாதிரிலாம் மிரட்டுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசு கொடுக்குறாங்க 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, முதியோர் பணம், படிப்பு செலவு, மருத்துவ செலவு எல்லாமே இதுலதான் பாக்குறாங்க. இந்த மக்கள் எல்லாமே இந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் பாக்குறாங்க. கூடுதல் மீன்பிடி தடைக்கால பணங்கிறது ரொம்ப முக்கியமான. இப்ப நாம இன்னைக்குதான் அந்த மீன்பிடி தடைக்காலம் விடுபட்டிருக்கு. 2 மாசமாக வறுமையில இருந்தோம். அதுக்குதான் அரசு நமக்கு பணம் தருது. நீ அந்த பணத்தையும் நீ எடுத்துக்கிறவேன்னு சொல்ற, மற்ற மகளிர் உரிமை தொகையும் எடுத்துக்கிறேன்னு சொல்ற. அப்ப அரசு இதுக்கு கொடுக்காமயே இருக்கலாமே. இப்படி ஒரு அரசு அதிகாரி இந்த எளியப்பட்ட, ஏழப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களோட இந்த பணங்களை மறைச்சு வைக்கிறதுக்கு நீங்க கொடுக்காமயே இருக்கலாமே. கண்டிப்பா அனுக்கிரகா நிறுவனத்தோட மேலதிகாரி அவங்க மேலையும், திருச்செந்தூர் குலசை இந்தியன் வங்கி மேலதிகாரி அவங்க மேலையும் அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்தியன் வங்கி மேலதிகாரிகளை 2 பேரையுமே, இந்த 2 மேலதிகாரிகளையும் பணியில இருந்து நீக்கம் செய்யணும். இல்லாட்டி நாங்க பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணுவோம். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அனுக்கிரகா நிறுவனம் லோன் கொடுத்துருக்காங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. அத நீங்க எப்படி வசூல் பண்ணுவீங்களோ, வீட்டுக்கு போய் தானே வாங்குறீங்க, அதே போல நீங்க வாங்கணும். கணக்குகள்ல பேங்க்ல இருக்கக்கூடிய கணக்குகளை கை வைக்க கூடாது. நாங்க மீனவ மக்கள் புரட்சிப்படை இயக்கம் சார்பா கேட்டுக்கிறோம். பல நேரம் வச்சிருக்கேன். அப்ப பேச்சுவார்த்தை வரும். அந்த நேரத்துல கொஞ்சம் பேருக்கு எடுத்து விடுவாங்க, ஒரு 10 பேருக்கு, ஒரு 5 பேருக்கு அப்படின்னு எடுத்துடுவாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்படி ஒவ்வொருத்தரா முறையிடுறாங்க, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கா நம்ம மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வர முடியுமா? ஒரே தீர்வா இருக்கணும், ஒரே தீர்வு வேணும். இவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும். இந்தியன் பேங்க் குலசை இந்தியன் பேங்கும் திருச்செந்தூர் இந்தியன் பேங்கும் மேனேஜர் மேல கட்டாயம் நடவடிக்கை எடுத்தாகணும். அவங்கள பணியில இருந்து நீக்கணும். அந்த துறையை சேர்ந்தவங்க அவங்கள பணியில இருந்து நீக்கணும். மக்களுக்கு எதிரான வேலையை செய்யறவங்க பணிக்கு வரக்கூடாது. அந்த பணி தேவையில்லை. டிலைட்டா ரவி, மணப்பாடு.